காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. வெள்ளைக்காரனிடமிருந்து அமைக்கப்பட்டிருந்த இந்தியாவை மகாத்மா காந்தியின் தீவிர அகிம்சை போராட்டத்தில் வெள்ளைக்காரரிடம் இருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். இதன் மூலம் சுதந்திரத்தை காற்றை சுவாசிக்க வைத்த மகாத்மா காந்தியை கோட்சோ என்பவன் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தான். இந்த சுய சம்பவத்தினை தொடர்ந்து நாடு முழுவதும் ஜனவரி 30ஆம் தேதி அன்று நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் நேற்று கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் தியாகத்தினை போற்றிடும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான எல். சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நினைவு நாளில் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு எல். சுப்பிரமணியன் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் நிலவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதே போன்று காங்கிரஸ் வட்டார தலைவர் செல்வராஜ், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் உறுப்பினர் முத்துக்குமார், முன்னாள் கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன், சிறுபான்மை பிரிவு தலைவர் முஸ்தபா, நகர துணைத் தலைவர் ஸ்ரீராம், மாவட்ட கலைப்பிரிவு துணைத் தலைவர் தேவேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீராமுலு, மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி, நகர பொதுச் செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.